ஆண்டவர் உனக்கு துணையா இல்லைன்னா இந்த உலகம் உன்னை ஏமாத்திட்டே இருக்கும். உனக்கு உன் மைண்டே பிளாக் ஆயிடும். யாரை நம்பக்கூடாதோ அவங்கள நம்புவேன், யார் கூட இருக்கக்கூடாதோ அவங்க கூட இருப்பேன், எந்த இடத்துக்கு நீ போகக்கூடாதோ அந்த இடத்துக்கு நீ போவே. அதனால ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர்கிட்ட மன்றாடணும், ஆண்டவரே எனக்கு துணையா இருங்க ஆண்டவரே. அவர் துணையா இருந்தா சமுத்திரம் வழிவிடுமா? வழிவிடும். ஏன்? கர்த்தர் துணையா நிற்கிறார். அந்த மோசே சொன்ன, நான் போக மாட்டேன், எனக்கு பேச வரல, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் போக மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், நீ போ, நான் உன் கூட வருவேன், இஸ்ரவேல் ஜனங்களை நீ நடத்திட்டு வருவேன். பார்வோன் அவ்வளோ பெரிய சேனையோடு வரான், எதிரில் சிவந்த சமுத்திரம் நிற்குது. என்ன தைரியத்தில் இந்த மோசே நடந்து வரான்? ஒரே ஒரு தைரியம், கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தெய்வத்தை பிடிச்சுக்கங்க. கர்த்தர் கூட இருந்தா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்.